அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி நடத்திட்டு வராங்க. இந்த கம்பெனியில் பார்ட் டைம் ஜாப்பாக வேலைக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இருக்குங்க. ஸ்கீலில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா பாய்லரில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஹெட்ருங்க. இந்த ஹெட்ரு என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிக்க வாய்ப்பு இல்லை. இதை தெரிஞ்சுக்கங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பாய்லர் இருக்கிற கம்பெனியில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெருசாக இதை பற்றி தெரிஞ்சிருக்காது. இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மற்ற கம்பெனிக்கு நீங்கள் போகும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹெட்ரு வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு 4 பாய்லர் 5 பாய்லரில் இருக்குதுன்னு வைங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண் முன்னாடியே தெரியும். இந்த வாரு 100 mm வால்வு வந்து இத்தனை வால்வு இருக்குது. இதில் வாரில் ஒரு 3 பாய்லர் இருக்குது வைங்களேன். இங்கே 3 பாய்லர், இங்கே ஒரு 1 பாய்லர், 2 பாய்லர், 3 பாய்லர் கனெக்ட் பண்ணிட்டீங்க. 3 வால் கனெக்ட் பண்ணிட்டீங்க. இந்த 2 பாய்லர் இருக்குன்னா இது எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டா. இது இங்கே போகுது, உங்கள் ப்ராசஸ் போகுது தெரியுங்களா. இந்த 3 பாய்லர் கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த 3 பாய்லர்லேருந்து எடுத்து கனெக்ட் பண்ணியாச்சு. இது வந்து அவுட்லெட்டில் போகுது, ப்ராசஸ் போகுது சரிங்களா. இது மூலியம் என்ன உங்களுக்கு தெரியுதுன்னா, உங்களுக்கு வந்து எவ்வளோ ப்ராசஸில் எவ்வளோ ஸ்டீம், இதன் மூலிமா உங்கள் ப்ராசஸில் எவ்வளோ ஸ்டீம் வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிறதுக்கு இங்கே ப்ரெஷர் கேஜ் கொடுத்துக்குறாங்க. இப்போது உங்கள் பாய்லர் ஒவ்வொரு பாய்லர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எச்சு கம்மியாக தான் மெயினாக ஆகும் ப்ரெஷரு. இப்போ தனித்தனியாக நீங்கள் வந்து உங்கள் ப்ராசஸ்க்கு ஒவ்வொரு பாய்லர்லேருந்து நீங்கள் ஸ்டீம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு பாய்லர் வந்து 7 kg கொடுக்கும், ஒரு பாய்லர் வந்து 10 kg கொடுக்கும். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஹீட் வந்து ஒரே ஸ்டேபிளாக கொடுக்க மாட்டேங்க. அதே மாதிரி டியூப் வந்து அடைச்சிருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரெஷர் வந்து எச்சு கம்மி பண்ணும். அப்போ எல்லா பாய்லரும் ஒரே மாதிரி கொடுக்கணும். இந்த ஹெட்டர்லேருந்து வெளியே போகிற ஸ்டீம் ப்ராசஸ் போகிறது ஒரே மாதிரி தான் எனக்கு ப்ராசஸ் வேணும், அப்படின்னா தான் பாதிக்காது. அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி நீங்கள் வந்து ஹெட்டர் போட்டிருப்பீங்க, தனித்தனி ஹெட்டராக போட்டிருப்பீங்க. ஓகே, தனித்தனி ஹெட்டராக பாய்லராக போட்டிருந்தாலும் அந்த ஹெட்டர்லேருந்து இப்போ ப்ராசஸ்க்கு ஸ்டீம் எடுக்காதீங்க. அதுக்கு பொதுவாக அந்த 4 பாய்லரில் 3 பாய்லர் இருக்கா, 3 பாய்லருக்கு ஒரு தனித்தனி ஹெட்டர் போட்டிருப்பீங்களா, அந்த தனித்தனி ஹெட்டர்லேருந்து நேராக கொண்டு வந்து ஒரு பெரிய ஹெட்டரில் ஜாயின் பண்ணுங்கள். இந்த பெரிய ஹெட்டரில் ஜாயின் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, ஸ்டீம் வந்து எல்லா பாய்லர்லேருந்தும் ஒரே இடத்துல வந்து இங்கே ஜாயின் ஆகும். ஜாயின் ஆகும்போது என்ன ஆகும்னா, எச்சா எடுக்கிற பாய்லர்லேருந்து அதிகமாக ஸ்டீம் எடுக்கும் இந்த ஹெட்ரு. அதே மாதிரி கம்மியாக எடுக்கிறது கம்மியாக எடுக்கும். அப்போ கம்மியாக எடுக்கும்போது என்ன ஆகும்னா, இங்கே 10 kg மெயின்டைன் பண்ண ப்ரெஷர் இதுக்கு 10 kg மாறும், இதுக்கும் 10 kg மாறும். 3 பாய்லரும் ஒரே மாதிரி 10 kgலேயே மெயின் ஆகிட்டு இருக்கும். இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. ஒவ்வொரு பாய்லர் ஒவ்வொரு மாதிரி ப்ரெஷர் மெயின் ஆகுது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மெயின் ஆகுது காரணம் என்னென்னா, நீங்கள் ஸ்டீம் எடுக்கிறது ப்ராசஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டாக அந்த பாய்லர்லேருந்து எடுத்துட்டீங்க. அப்படி எடுக்கக்கூடாது. எல்லா பாய்லரோட ஹெட்டர்லேருந்தும் ஸ்டீம் எடுத்துக்கொண்டு ஒரே பாய்லரில் போட்டு ஒரே ஹெட்டரில் போட்டு அந்த ஹெட்டர்லேருந்து நீங்கள் ப்ரொடக்ஷன் எடுத்தால் தான் 3 பாய்லர் ஒரே மாதிரி சேம் ப்ரெஷர் மெயின் ஆகும். அப்படி ப்ரெஷர் மெயின் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ப்ராசஸ்க்கு இங்கே வந்து பார்க்குறீங்க அதே 10 kg தான். ஏன்னா 3 கொண்டு வந்து இறக்குறீங்க, 30 kg போனால் 30 kg போகாது. இது 10 kgலேருந்து இங்கே அதே அளவு தான் மெயின் ஆகும். ஒரு பாய்லரில் என்ன ப்ரெஷர் இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் வரும் சரிங்களா. அப்போ 10 kg வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும், ஒரு பாய்லர் கொஞ்சம் கம்மியாக எடுத்தாலும் இன்னொரு பாய்லரை சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு ப்ராசஸ் தேவையான ஸ்டீமை ஒரே மாதிரி ஸ்டேபிளாக கொடுக்கும். அதுக்கு தான் இந்த ஹெட்டரை யூஸ் பண்ணுறாங்க. இதை வந்து நீங்கள் மெயினாக வந்து எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போனாலும் எது போனாலும் இந்த வந்து மெயினாக இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஹெட்டரை பற்றி மெயினாக கேட்பாங்க. ஹெட்ரு என்ன யூசேஜ்னு. ஏன்னா கேட்குறவங்களுக்கு தெரியும் இந்த ஹெட்டரோட யூசேஜ் என்னென்னு. அதை வந்து நீங்கள் தெரியல அப்படின்னு பாய்லர் பற்றி மட்டும் நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களே ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த ஹெட்டரை மெயினாக தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா வந்து இதில் என்னென்ன வால்வு போட்டிருப்பாங்கன்னு கேட்டிருப்பாங்க. என்னென்ன வால்வு போட்டோம் எப்படி சொல்கிறீங்கன்னா, பாய்லரில் நீங்கள் 100 mm போட்டிருக்கீங்கன்னா அதே 100 mm தான் இந்த கெட்டரில் போட்டிருப்பாங்க. நீங்கள் அங்கே 100 mm சொல்லிட்டு நீங்கள் 50 mm போட்டிங்கன்னா, ஏன்னா 100 mm போட்டிங்கன்னா 4 inch பைப்பில் வரும். இங்கே வந்து நீங்கள் கொண்டு போகும்போது 40 mm சொன்னீங்கன்னா 1.5 inch பைப்பில் கொண்டு வந்து எப்படி 4 inch பைப்பை கொண்டு வந்து ஜாயின் பண்ண அப்படின்னு கேள்வி வரும். அப்படி ஜாயின் பண்ணக்கூடாது. ஏன்னா ஸ்டார்ட் எண்டு வந்து ஹெட்ரு வரைக்கும் ஒரே பைப் தான் இருக்கணும். இந்த ஹெட்ரிலேருந்து நீங்கள் வந்து இங்கே நீங்கள் கம்மியாக கூட எடுத்துகிட்டு போகலாம். 4 inch பைப்பில் கொண்டு வந்து போட்டு இந்த இது வந்து 2 inch உங்கள் ப்ராசஸ்க்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு கூட எடுக்கலாம். ஆனால் அந்த ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் என்ன பைப் போட்டிருக்கீங்க அதே பைப்புக்கு தகுந்த வால்வு அங்கே 100 mm இங்கே 100 mm, இங்கே 40 mm அந்த வால்வரையும் 40 mm. இது மாதிரி ஒரே மாதிரி ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணணும். இது வந்து தெளிவாக உங்கள்கிட்ட கேட்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இந்த மாதிரி 100 mm 3 நாள் போட்டாச்சு. இங்கே 100 mm உங்கள் ப்ராசஸ்க்கு உங்களுக்கு தேவையான 100 mm போட்டு எடுத்துகிட்டு போகிறேன்னா எடுத்துகிட்டு போய்க்கலாம். அங்கே போய் இடையில பிஆர்வி போட்டு உங்களுக்கு ஸ்டேபிளாக அங்கே வந்து பிஎஸ்ஐ கரெக்டாக போகணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிஆர்வி போட்டு செட் பண்ணிக்கலாம். இதன் மூலிமா உங்களுக்கு ப்ராசஸ் தேவையானது ஸ்டேபிளாக உங்களுக்கு ஸ்டீம் கொடுத்து உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த சின்ன ஒரு ஹெட்டர் தாங்க அவ்வளோ பெரிய பாய்லரையும் சமாளிக்குது. அதெல்லாம் உங்கள் ப்ராசஸ் தேவையானது கரெக்டான அக்யூரேட்டான இதையும் கொடுக்குது. அதனால் வந்து மெயினாக வந்து எல்லா பாய்லர்ஸ்லேயும் வந்து ஹெட்டர் யூஸ் பண்ணுங்கள். ஹெட்டர் யூஸ் பண்ணுறது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு ஹெட்டர் போட்டு எல்லா பாய்லருக்கும் கொண்டு வந்து ஜாயின் பண்ணி
அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பாய்லரில் எவ்வளோ நீங்கள் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஹெட்ரு போடணும். இங்கே வீடியோவில் காட்டுற மாதிரி அளவான ஹெட்ருனா இது இங்கே ப்ராசஸ்க்கு வந்து இதே போதும். இன்னும் உங்களுக்கு ஸ்டீம் கன்சப்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதிக ப்ரெஷரில் 20 kg அந்த ரேஞ்சில் ரொம்ப அதிகமாக கொடுக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி பாய்லர் இன்ஸ்பெக்டர்டையோ இல்லை வந்து உங்களுக்கு கம்பெனி மேனேஜ்மெண்ட்லேயே கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டீம் ஹெட்ரை வந்து பெருசு பண்ணிக்கோங்க. சரிங்களா? பெருசாக போகிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனைங்க. ரொம்ப சிறுசாக போட்டிங்கன்னா என்னென்னா அவ்வளோ ப்ரெஷரை வந்து தாங்காது. இங்கே பார்த்தீங்களா போல் நட்டு இங்கே ஒரு டம்மி போட்டிருப்பாங்க, இங்கே ஒரு டம்மி போட்டிருப்பாங்க, ரெண்டும் பிச்சுட்டு போயிடும். சரி இங்கேலாம் சொல்லிட்டீங்களா சார், கீழே மட்டும் 2 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க, அது பிரான்ச் என்ன பண்ணுங்க சார் அப்படின்னா இதுதான் மெயினான ஒன்றுங்க. இது தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டன்சன் வாட்டர் வெளியே போகுது. ஏன்னா எங்கே ஸ்டீம் எவ்வளோ தூரம் நீங்கள் கொண்டு வந்தீங்கனாலும் தண்ணி உருவாகும் தேய்மானத்தில். அந்த தண்ணி வந்து அடியில் தாங்க. ஏன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், தண்ணி வந்து வெயிட் அதிகம், அதனால் கீழே இருக்கும், ஸ்டீம் வந்து மேலே இருக்கும். அப்போ அந்த தண்ணியை வெளியே எடுத்தாகணும்ல, ப்ராசஸ் தண்ணியை கொண்டு போய் விட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் போயிடும். அதனால் வந்து தண்ணியை வெளியேறதுக்கு தான் இது 2 கொடுத்துருக்காங்க கண்டன்சன் வால்வு. சரிங்களா? இது மாதிரி நல்ல பயனுள்ள வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.